ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட்டில் பார்ட் 67. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்ம் கிடப்போம். அது அயன் ஃபார்மா அப்படின்னு கேட்குறீங்க, அயன் ஃபார்ம் தான் கிடப்போம். அதுவும் மை ஓன் ஐடியா. நான் தான் லாகிக்கிறேன், கொடுப்பேத்தானே லாகிட்டு. ஓகே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டேன். அப்படியே நீங்கள் லைக் ஷேர் பண்ணுறீங்க. இதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம், நீங்கள் பார்த்துக்கோங்க. 15 into 15 இந்த மாதிரி ஒரு இது போட்டுக்கோங்க, மார்க் போட்டுக்கோங்க. நான் மார்க்கரை வச்சு மார்க் போட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஷவல் வச்சு மார்க் போட்டேன். நீங்களும் அதே மாதிரி மார்க் போட்டுக்கோங்க, இல்லை ஸ்டோன் வச்சு நம்ம பண்ணிக்கோங்க. அப்புறம் உள்ள 10 into 10 அப்படி மார்க் போட்டுக்கணும். போட்டுட்டு இங்கே 10 into 10 ஒன்று இருக்குதுல்ல, இது புளி தோணும். எத்தனை டெப்த்னா 4. ஐயோ, நான்லாம் போய் இல்லை. 1 2 3 ஆச்சா, 4 படி ஆளந்தான் கேஸ். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் சிம்பிள் தான், நான் தான் யோசிச்சு கட்டுறேன். பெட்டு இதுனேன் இதுக்கு தேவை. அப்புறம் 2 வில்லேஜரு, அப்புறம் ஒரு ஜாம்பி ரெடி பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ 4 இது கொண்டு போச்சா, இதே மாதிரி இந்த மாதிரி கொண்டு போயிட்டு நைட் ஆன பிறகு இந்த மாதிரி வெயிட் பண்ணிங்கன்னா ஜாம்பிஸ் உங்களை அடிக்க வருமா. அப்புறம் இந்த குழியை பார்க்காம அது பாட்டு விழுவோம். அதுக்கு மாதிரி ட்ராப் செட் பண்ணிக்கணும். அது முக்கியம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி பண்ணணும் கேஸ். அப்புறம் இதுக்கு தேவையான ஐட்டம் இது அப்புறம் இங்கே ஓகே இதுதான் தேவை. இப்போதைக்கு இந்த இதில் மார்க் போட்டுருக்கேன்ல, அதெல்லாம் என்ன பண்ணணுன்ட்டு முதல்ல இது பண்ணிக்கிறேன். குழியை தோண்டிக்கிறேன். இந்த 10 into 10 இருக்குல்ல, முதல்ல குழியை தோண்டிக்கிறேன். அப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணிட்டேன், தோண்டிட்டேன். என்னடா தோண்டிட்டேன் அப்புறம் இப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? பார்க்க தானே போகிறீங்க, புரியுதா? அப்புறம் ஹாஃப் இருக்கும் வருது. இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 2 பிளாக் இங்கே ஒன்று, இங்கே ஒரு 2 பிளாக் விட்டுட்டு இந்த மாதிரி கட்டிங்க. இந்த மாதிரி கட்டிங்க சேரணும். எல்லா சைடும் அந்த சைடும் கட்டிட்டு போடுறேன். ஐயோ, டேட்டு கழிச்சு இப்போ நான் டேட்டு பண்ணிட்டு டேட்டா பூரா என் பேர் தான் கேஸ் டேட்டு. ஆஹா, இங்கே ப்ளஸ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த மாதிரி ஆடை என்ன கைஸ். அண்ணா யாரா நீ முரட்டாலாம் ஓடிடுற? ஓடு செத்துரு சவலை எடுத்துருக்கோம். ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஃபுல்லாக 600 போட்டு வந்துடலாம். இதனால தான் ஒரு செகண்ட் பயந்துட்டேன். யாரும் இவன் முரட்டாலாம் வந்துட்டு இருக்கான்ட்டு. சரி, இப்போதைக்கு டேட் வேணுமே. இந்த இடத்துல உடச்ச வேண்டியதான். இங்கே இருக்குது உடச்சது. இங்கே இருக்குது தான் உடையும். ஏன்னா கன்ஃபார்ம் உடச்சுதாங்க, உடைக்க வேண்டிய வர முடியுது. ஏன்னா இது அப்புறமா வரைக்கும் போய் உடச்சிட்றேன். உடச்சி டேட் எடுத்துக்கிறேன். ஓகே, நைஸ். ஓகே, டேட் பற்றி எவ்வளோ இருக்குங்க தெரியல. டேட்டிங்களா கிட்ட லைட்டாக டேப் பண்ணிங்களா இப்படி வரும். ஏன்னா இல்லை ஸ்பெஷாலிட்டி ஷவலில் பண்ண மட்டும் தான் வரும். இந்த மாதிரிலாம் டப்பா வா இந்த டேட்லாம் உடச்ச முடியும். ஏன்னா நம்மளுக்கு நான் உடைக்கணும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த இடமே, அதுக்காக உடைக்கிறது. ஓகே, டேட் வா. இப்போ மாதிரி ஒரு ஜம்ப். என்னடா இந்த மாதிரி 2 வந்து போயிருக்கு. இது நான் கண்டுபிடிச்சதான். இப்போ இதே மாதிரி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி ப்ளேஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு ஒன்று விட்டுருவோம். ஆனால் போயிட்டு வரணும். போயிட்டு வர வேணும்ல. நைஸ், அவ்வளோதான் கேஸ். இந்த இடத்துல ஒரு டேட் வாட்ச் நைஸ். இப்போ என்ன அடுத்து என்ன பெட் எடுத்து வந்துருக்கேன்னா எடுத்து வந்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு பெட்டு ப்ளேஸ் பண்ணுவேன். பெட்டு எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணுவேன். அதான் மிஷின். என்னடா பெட்டு இப்படி இந்த பெட்டு இப்படி இப்படா ப்ளீஸ் பண்ணா அப்புறம் செட் பண்ணுறா. இது பண்ணுறா. அடுத்து இந்த பெட்டு எடுத்துக்கணும். வர வேகமாக வாங்க ஐயா. அடுத்தது ஷாவி பிடிக்காத பெட் இது. அடுத்தது இது. ஓகே, அடுத்தது பெட்டு 20 பெட்டு வச்சுருக்கேன். 20 பெட் எப்படி இந்த அடுத்தது பெட்டு கிட்டத்தட்ட அப்படி போட்டோம். வைக்கிற கடலையே ஒரு பெட் பற்றி கிடையாது. இது ஆழம் தாங்க. ஒன்று இந்த இடத்துல வில்லேஜர்ஸ் மட்டும் விடணும். ஒன்று வில்லேஜர்ஸ்லாம் விட்டுட்டு கன்வியூ பண்ணுறது பெரிய வேலை கேஸ். ஃபார்ம் ஃபெயில் ஆச்சு. அயங்காலமும் ஸ்பானாங்களா, ஒரு மண்ணும் ஸ்பானாங்களா கேஸ். ஸ்பானுவாங்களா இங்கே எனக்கு ஒர்க் போட்டு வாங்கல கேஸ். நான் பண்ணியே பார்த்துட்டேன் கேஸ். ஒர்க்கே வாங்கல கேஸ். கடுப்பாயிட்டுருக்கேன்.
வில்லேஜர்ஸ்லாம் முடிச்சு போட்டேன் கைஸ், ஜாம்பிஸையும் முடிச்சு போட்டாச்சு, எல்லாத்தையும் பண்ணி நேம் டேகும் செலவு பண்ணியிருக்காங்க. இதுக்காக தள்ளி வந்திருக்கேன், ஏன் ஸ்பான் ஆகுமா என்னென்னு ஒருக்கா செக் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா எனக்கு ஃபெயிலர் சீஸ் இது எப்படி பண்ணுறதுனே தெரில. நான் ஓன் ஐடியா தான் இதான், ஓன் ஐடியாவே எப்போ பார்த்தாலும் சொதப்பிக்குது கைஸ். நம்ம ஃபார்ம்ஸ் எப்போவுமே சொதப்பிடுது கைஸ், என்ன பிரச்சனையாகவே இருக்குது கைஸ், கடுப்பாக இருக்குது கைஸ், என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். நம்ம மாப் ஃபார்மும் 2 வாட்டி கட்டணும், அதுவும் சொதப்பிக்கிச்சு. லாக் இருக்குது இப்படி, இந்த இடம் லாக் இருக்குது, நல்லா கருமாகும் இங்கேயா, இந்த நாள் லாக் தானே கைஸ். கைஸ் ஸ்னோ பயமில்ல இக்ளூவில் இருக்கா, எனக்கு ஒரு டவுட்டு, இக்ளூ ஏதாவது இருக்கான்ட்டு. இருந்து ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும், அதே எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்களா ஆடு, ஸ்னோ ஆடு. நம்மளுக்கு இந்த ஃபார்மும் சொதப்பிடுச்சு, வில்லேஜர் ப்ரீடரும் சொதப்பிடுச்சு, மாப் ஃபார்மும் சொதப்பிடுச்சு, வேறு என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஷீப் ஃபார்மும் சொதப்பிடுச்சு, எல்லாமே சொதப்பிடுச்சு. ஒரே கடுப்பாடுச்சு. ஷீப் ஃபார்மும் சொதப்பிடுச்சு, வேறு என்ன ஃபார்ம் கிடைக்கும், மாப் ஃபார்ம் ஒன்றா கட்டினாலும் அதுவும் சொதப்பிருக்கு, வேறு என்ன கிடைக்கும், அதெல்லாம் கட்டியிருக்கோம். இதனால எனக்கு வெறுத்து போயிட்டேன். சரி வேறு என்ன ஃபார்ம் கிடைக்கும், வேறு எந்த ஃபார்முமே கட்டல. இதுவுமே சொதப்பிடுச்சு. ஒன்று இதை நான் ஆஃப்லைன்லேயே கட்ட வேண்டியதான், ஏதாவது பண்ணணும். போய் பார்ப்போம் கைஸ், ஏதாவது வந்திருக்கா, வரலினா அப்செட்லேயே போய் சாக வேண்டியதான். எங்கடா இருக்கேன், இங்கே வீட்டு இந்த பக்கம் அவங்க தான் கரெக்டான வழி இதான் நினைக்கிறேன். இங்கே தான் இங்கே இருக்கு பாருங்க, நம்மளோட டிப்ரிஸ், நான் டிப்ரிஸ் இது பார்த்தா டிப்ரிஸ் வந்திருக்கா எதுவுமே வர கைஸ். இந்த மாப்ஸ் வேணால் டீஸ் பண்ணாச்சு, அது வேணால் இது சொல்லலாம். ஸ்பான்லாம் எதுவும் வெறுப்பாக இருக்குது, வாழ்க்கையே வெறுப்பு போயிட்டேன். மேலே பாருங்களேன், நிறைய பண்ணிட்டேன், உங்களுக்கு போய் காமிக்கிறேன். உங்களை போய் என்னடா தெரிக்கிற, நேம் டேக்லாம் கொடுத்துருக்கேன்டா, தெரிஞ்சு சுற்றுறாத. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு யாருங்க அவனுங்களும் பயந்துட்டு கேட்லாம் ஸ்பான் பண்ணி விட்டானுங்க. ஏன்னா அயன் குழம்பு ஸ்பான் பண்ணி உள்ள வெறுத்து போய் நானே இதாகிட்டேன். இதுமாதிரி நான் என்ன பண்ண சொல்லுங்க, இவருக்கு நேம் டேக்லாம் கொடுத்துருக்கேன். பாருங்க நேம் இருக்கா, நேம் டேக்கில் நேம் தான் கொடுத்தேன். என்னடா முடிக்கிறேன், என்னடா வைக்கிற அப்படி நான் விற்கிறேன். என்னது கேஸ் இது, கலர் பண்ணி விற்கிறேன். இது 3 கேஸ், இது நல்லா இருக்கே. இவனை பார்த்தீங்களா, இவன் ரேட்டு கம்மியாக தவிக்கிறான். 6 லெதர் ஒரு டே, இது நல்லா தரக்கிது. ஏன்னா 6 லெதர் கொடுக்குறது நான் செஞ்சுட்டே போயிடுவேன்டா. என்ன வளருங்க, 5 இது கொடுத்தா எதுவும் பண்ணான் ஓடிப்போம். ஏன்டா அந்த ஆர்மரிங் என் ஃபார்மர் சாம்பியாக ஒரு குடுக்குன்னு பார்க்குறான். கேரட்டு ஆப்பிள் ஒரே முறை அதுக்கு எதுக்கு ஆப்பிள் தான் ஆப்பிள் அதுக்கு இது மரத்தை போய் வெட்டினாலே கொத்து கொத்தா கிடைக்கும். ஃபிஷர்மேனில் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்தா இது கொடுக்குறான், நல்ல ஐடியா தான். ஏன்னா என்கிட்ட இதுலேயே ஸ்ட்ரிங்ஸ்லேயே வேற இருக்கீங்க. இவன் ஷவல் கொடுக்குறான் ஒரே இருக்குது, இது நல்ல இதுதான். 5 கோலுக்கு ஒரு இது நைஸ் தான். அயனுக்கு இது நல்ல இதுதான், இவன் நல்லா தான் ட்ரேட் பண்ணலாம். வேறு வேணா இருக்குங்களா ரேட்ரா எம்ரால்ட காமிச்சேன்னா குத்து வருவாங்க. வேறு என்ன பண்ணுறா ஒரே ஆள் வரானே, இல்லை வேறு ஆள் இல்லையா? அடே யார் சார் நீங்களா ஃபோனில் ட்ரேட் பண்ணுறேன். அடி யார் பாபா இவன் நான் சிக்கன் கொடுக்குறியா ஒரு கேஷ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம்ரால்டுக்கு 8 சிக்கன் கொடுக்குறான். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 4 முயல் கறிக்கு ஒரு எம்ரால்டு. இது நல்லா இருக்கு. முயல் கறியை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் கேஷ். இது நல்ல ஐடியா கேஷ், இவன் சூப்பரான ஆளாக இருக்கானே, எல்லாம் நல்லா ஆளாக இருக்கான். கேஷ் பொறுமையாக இருக்குது, ஆளுங்க நல்லா இருக்கு, என்ன புரியாதுண்ணா. சரி அவ்வளோதான் கேஷ் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு அம்மா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்படி ஆயிடுச்சு ரொம்ப சோதனையாக இருக்குது, ஒரே வேதனை கேஷ், வேதனையாக இருக்குது, மனசுலாம் புண்ணா போச்சு. இங்கே பாருங்கள் ஷீப் ஃபார்மும் ஒர்க் ஆகலை. நானும் கரெக்டாக தான் பண்ணேன் ஷீப் ஃபார்ம், ஏன்னா ஒர்க்கே ஆகலை. இங்கே பாருங்க ஒர்க்கே ஆகலை. சரி அதுதான் கிடைக்கிது விட்றான்ட்டு வந்தால் எதுவுமே வேலை செய்யலை. அதை நினச்சாதான் ரொம்ப வேதனையாக இருக்குது, வேதனையாக. கணக்கு தெரிய மாட்டேங்கிறா, யாராவது லாபம் ஊற்றிட்டுருக்கேன். நல்லா தருக்கே பெருசாக போது பெரிய கேவாவோ வா பயமா இருக்கே, பெரிய கேள்வி இருக்கே, நம்ம கடுப்பாக இருக்கேன். நான் ஃபார்ம் எதுவுமே உட்கார முடியல. அடுத்த வாட்டி ஆஃப்லைனில் அயன் ஃபார்ம் பண்ணுவேன் கைஸ், கண்டிப்பாக பண்ணி 30 தூக்குவேன் கைஸ், 30 தூக்குவேன் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுவோம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா இன்னும் போகுது ஆளுங்க போகுது. நைட் விஷன் வேறு இல்லையே, நைட் விஷன் கொஞ்சமாக இதெல்லாம் நைட் விஷன் ஓகே. நைட் விஷன் பூரா பூரா நைட் விஷன் ஆஹா அருமையோ அருமை. பார்த்தா டைமண்ட் மட்டும் கிடைக்கூடாது, டைமண்ட் கிடைக்கூடாது, போய் மைண்ட் பண்ணுறோம் கேஸ், அது கடுப்பு கேஸ். இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஹை ஜாம்பிஸ் நல்லா தான் காணும் காமிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கு. இந்த இடத்துல போனால் எங்கேயாவது வந்துடாதா, வந்துட்டு போக தெரியுமே. பெரிய ஆள்லாம் கிடையாது, அவங்க துபாக்கு இந்த கேம் இதோட முடிச்சலாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதனால் முடிச்சிடலாம். அதனால தான் இந்த வீடியோ எப்படி கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய். என்னென்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட்
பார்ட் நான் இல்லையே இருக்கிறேன் 78 கைஸ் 78 தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாச்சு தான் கிட்ட போகிறோம் ஏதோ அதுக்கு முன்னாடி ஒரு ரிஸ்க்கான வேலையை செய்ய போகிறேன் சாப்பிடுவோம் அதுக்கு இந்த நம்ம ஏன்ஷியன் டிப்ரெஷன் போட வீடியோக்கு முந்தின வீடியோவில் பண்ணி போல அதில் வந்து இதுக்கப்புறம் 3 2 1 தோட்டமாக பண்ணேன் போலே ஜஸ்ட் யூஸ்லெஸ் ஸ்கெப் என்னடா உண்மை தெரியல கண் தெரியலடா கேவலம் கொண்டு போய் விடாதீங்கடா ஐயோ லாகிடுது அடே நம்ம பகேஷ் அண்ணனை கூட்டிகிட்டு வந்தேன் அண்ணெல்லாம் வாங்க நான் பார்க்கலாம் வெளியே வந்தாச்சு இப்போ எங்கே இருக்கேன் எங்கடா இருக்கேன் நான் மேன்ஷன் கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா மேன்ஷன் எங்கே இருக்கேன்னு தெரியுதா இன்னைக்கு ஸ்டாச்சு கட்டுறோம் தட்டி தூக்குறோம் என்னடா எங்கே வில்லேஜா அது என்ன வில்லேஜா கைஸ் ஓகே எப்படியே அடியில் பூந்தாவேன் நானே இப்போ பார்க்குறேன் வில்லேஜ் கைஸ் நானே இப்போ கைஸ் பார்க்குறேன் வில்லேஜ் அடேங்கப்பா நம்ம வீட்டை பார்த்து இவ்வளோ பெரிய வில்லேஜ் இருக்கடா என்னடா சொல்லுறீங்க நீங்கள் நல்ல வில்லேஜ் இருக்கே இப்போ நானே பார்க்குறேன் கைஸ் லைவ் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் லைவ் சாட்டே இருக்குது பார்க்க மாட்டேன் இந்த வில்லேஜ் நான் வந்திருக்கேன் இந்த வில்லேஜுக்கு இந்த வில்லேஜ் கைஸ் நல்ல வில்லேஜ் ஆச்சே சரி பாருங்க மரத்தை தெய்வமாக கும்பிடக்கூடிய ஆட்கள் கைஸுங்க நல்ல பசங்க எல்லாம் வச்சுருக்காங்க ஆட்டி போட்டு ஓடிடுவோம் நல்ல பசங்க வீட்டில் எதுக்கு ஆட்டி போட்டு இந்த வில்லேஜ் நான் வந்திருக்கேன் போய்ங்க பாருங்க இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் இந்த வில்லேஜ் தான் பார்த்துருக்கேன் அதை வெளியே வந்து சொல்லவா வெளியே வா பேனர்லாம் ஒன்றும் கிளம்பி அதே பேனர் இல்லைடா பக் ஆயிடுச்சு கைஸ் நான் வீட்டுக்கு போயிட்டு ஸ்டாச்சு கட்டிட்டு அப்புறம் ஸ்டாச்சு கட்டுறதுக்கு கண்டிப்பாக